தமிழீழ தேசத்தின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஈந்து அந்த மண்ணுக்கே விதையாகி போன அனைத்து மாவீரர்களுக்கும் சிரம் தாழ்த்தி தமிழர் மனங்களில் எல்லாம் நீங்காது வாழ்ந்து கொண்டிருக்கும் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாமாவிற்கு மதிப்பளித்து இங்கு கூடியிருக்கும் நடுவர்களுக்கும் சபையோர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் முன் மதிக்கப்பட வேண்டிய மாவீரர் குடும்பத்தினரை பற்றி பேச வந்துள்ளேன். மதிக்கப்பட வேண்டிய மாவீரர் குடும்பத்தினர் ஒரு புனித இலட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்திற்காக போராடி அந்த இலட்சியத்தை அடைவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்தவர்களே மாவீரர்கள். அவர்கள் மகத்தானவர்கள். காலம் காலமாக நமது இதய கோவிலிலே வைத்து பூசிக்கப்பட வேண்டியவர்கள். தான் பிறந்து சிறந்த தேசம் விடுதலை பெற்று தான் நேசித்த மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற கனவோடு தங்களின் வாழ்வில் அத்தனை சுகங்களையும் துறந்து கருவோடு உயிர் தந்து காலார தோல் தந்து கண்ணாக வளர்த்த பெற்றவர்களையும் சின்ன கதை பேசி சிரித்து மகிழ்ந்திட்ட சகோதரர்களையும் மழைக்கால இருட்டிலே வாய்க்கால் வரம்பெங்கும் மின்மினி பூச்சி பிடித்து அருவி வெட்டிய வயல்களிலே கிளித்தட்டு விளையாடி அன்பு சண்டை போட்டு ஆழமாய் நேசித்த உறவுகளையும் தம் அடிமனதில் புதைத்து விட்டு தேச விடுதலைக்கு உரமாக உயிர் தந்து உன்னதமானவர்கள் மாவீரர்கள். அவர்கள் நேசித்த எங்களிடம் யாசித்ததெல்லாம் தேச விடுதலை ஒன்றை மட்டுமே. ஊர் சுற்றும் பருவத்திலும் நேரமாகிவிட்டது, அம்மா தேடுவா என்று வீட்டுக்கு திரும்பியவர்களுக்கு தெரியாதா அவர்களின் பிரிவு குடும்பத்தை எவ்வளவு வாட்டும் என்று? சிந்தித்து பாருங்கள் உறவுகளை. ஒவ்வொரு தமிழ் பெற்றோரும் படுக்க பாயின்றி பெரும் தரையில் படுத்தாலும் பெற்ற பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்ற தவறியதே இல்லை. உணவை குறைத்து உறக்கத்தை மறந்து ஓடி ஓடி உழைத்து சிறுக சிறுக சேர்த்து தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காகவே வாழ்வது தமிழரின் பண்பாடு. பண்பையும் பாசத்தையும் ஊட்டி பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை பாதியிலே தம்மை விட்டு பிரிந்த போது ஏற்பட்ட அத்தனை வழிகளையும் தாங்கி தன் பிள்ளை நேசித்த தலைவனையும் தமிழீழ விடுதலையையும் தாங்களும் நேசிக்க பழகி விடுதலை கூறம் தந்தவர்களே மாவீரர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, தாம் பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் தமிழீழ விடுதலை போருக்காய் தந்துவிட்ட பெற்றோர் இருமணம் சேரும் திருமண பந்தத்தில் இணைந்து இல்லற வாழ்வில் இன்புற்றிருக்க என்று கைப்பிடித்த தன் வாழ்க்கை துணையை மண்மீட்பு போருக்காக மண்ணுக்குள் விதைத்து விட்டு நம்பிக்கை ஒன்றே மட்டுமே வாழ்வின் ஆதாரமாக கொண்டு வாழும் பாசமிகு துணைகள் தாயின் கருவுக்குள் இருக்கும் போதே உயிர் தந்த தந்தையின் பிரிவு துயர் கேட்டு மனதிற்குள் அழுதுவிட்டு மரத்தமிழராய் உயர்ந்து நிற்கும் பிள்ளைகள் என்று எத்தனையோ மாவீரர் குடும்பங்களை வரமாக கொண்டது எங்கள் தாயக தேசம். இத்தகைய மாவீரர் குடும்பத்தினரே என்றென்றும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் தான் எங்கள் தலைவர் மாமா மாவீரர் குடும்பத்தினரை தன் மனதோடு சுமந்து சிரம் தாழ்த்தி வணங்கினார். அவர்களை பாசத்தோடு அழைத்து உரிமையாய் உறவாடி என்றும் உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று நம்பிக்கை ஒளி ஏற்றி விருந்தளித்து மதிப்பளிப்பதை விழாவாகவே கொண்டாடி மன நிறைவு கொண்டார் எங்கள் தலைவர் மாமா. ஆனால் என்ற தேசத்தில் அவர்களின் வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்பட்டு மறுவாழ்வளிக்க யாரும் இன்றி எதிர்கால வாழ்விற்கு எவ்வித வருமானமும் இல்லாமல் மாவீரர் குடும்பங்கள் அனுபவிக்கும் அவலங்கள் சொல்லில் அடங்காதவை. அவர்களின் தாயக விடுதலை மீதான பற்று எள்ளளவும் குறையவில்லை. அதனால் தான் கல்லறை தொட்டிலே கண்ணுறங்கும் கண்மணிகளுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றும் பொன்னான நாளுக்காய் ஏங்கி ஏங்கி சாய்கிறார்கள். எனவே என் பாசத்திற்குரிய தேசத்து உறவுகளை மதிக்கப்பட வேண்டிய மாவீரர் குடும்பங்களின் உன்னதமான தியாகங்களை நெஞ்சிலே நிறுத்தி இன்று தாயகத்தில் அல்லலுறும் அவர்களுக்கு மறுவாழ்வளித்து மலர்ச்சி பெற்ற எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று நாம் இன்றைய புனித நாளிலே
செயலாற்றுவோமாக. நன்றி, வணக்கம்.